ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் நியூ சேனல். நான் தான் உங்களோட அடேங்கப்பா ஸ்டீவ். எந்த வீடியோட வந்திருக்கோம்னா, பின்னாடி பாருங்க, லக்கேஜ் தெரியுதா? அகெயின் ஒரு ட்ரிப்பு தாங்க, கோயிங் டு கர்நாடகா. வேறு லெவலில் இருக்க போது. இங்கே பக்கத்தில் ஒருத்தன் உட்காந்துருப்பான், 2 பேருமே இல்லை, ஒருத்தன் வெளியே போயிருக்காங்க. போன பழைய வீடியோ பார்த்துருப்பீங்க, கோயம்புத்தூர் போனதில் இங்கே பின்னாடி படுத்து கிடப்போம் லக்கேஜோட. ஜாசிம் உட்காந்துருப்பான். இப்போ ஜாசிம் வரல, ஆனால் என் தம்பி வந்திருக்கான். என் தம்பி இப்போ வெளியே போயிருக்கான். ஸோ என்ன வாங்கிட்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். வாங்கிட்டு வர போயிருக்கான், எனக்கு பசிக்குது, அதனால் போய் வாங்கிட்டு வந்தோன்னா பார்க்கலாம். தம்பி வெளியே போய் நமக்கு என்னடா வாங்கிட்டு வந்திருக்கேன்? சிப்ஸு பப்ஸ் வாங்கிட்டு பப்ஸ் அங்கே பிரிச்சுட்டு இருக்கான். ஏன்னா நாங்கள் பிரித்தா காரில் கொட்டிடுவோம். நாங்கள் அப்படிதான். அடுத்து 9,000 இந்த வருது சிப்ஸ் வருது. பப்ஸ் தான் வச்சுக்க. சிப்ஸ் இல்லை, இது பேர் பப்ஸு. சரி தெரியும். இன்னொன்று எனக்கு. ஓகே, இதை வாங்கி வச்சுக்குவோம் ஓரமா. இது 2 தட்டு நீங்கள் தின்னு எப்படி இருக்கு சொல்லு. உதிருது, ஒட்டுச்சுன்னா அவ்வளோதான். ஆமாம், சரி சாப்பிட்டு பார்ப்போமா? அவங்க சாப்பிடுவோம். எப்படி இருக்கு? சூடா இருக்கா? நல்லா இருக்கும். சரி சாப்பிட்டு அங்கே போய் பார்ப்போம் என்ன. ஆமாம். The next day. நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம். எத்தனை மணிக்கு வந்தோம் இங்கேனா? கிட்டத்தட்ட 12 மணிக்கு கோயம்புத்தூருக்கு வந்தோம். இந்த இடத்துக்கு வர 1 மணி ஆயிடுச்சு. 1:30 கிட்ட வந்து 12:45 கிட்ட தான். சரி நான் போய் சொல்கிறேன்னு சொல்லுவான், அதெல்லாம் கண்டுக்கூடாது. இப்போ கோயம்புத்தூரில் கொஞ்சம் நமக்கு ரெஸ்ட் வேணும். ஏன்னா அங்கே போகிறது எவ்வளோ மணி நேரம் டாக்கில்? 15 மணி நேரங்க. ஒரு அரை நாள் கிட்ட ட்ராவலு. அதில் பாதி இங்கே வந்து அங்கே போகணும். இப்போ நாங்கள் தங்கிட்டு மத்தியானம் போட மணி எத்தனை? ஒரு 2 இல்லைங்க பார்ப்போம். 1:40 தான் இருக்குது. 1:40 கிட்ட ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் என்ன போய் காரில் உட்காந்துட்டு போகிற வழியில் நல்ல வியூலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், இருந்தால் பார்ப்போம் என்ன. ஏன்னா 12 மணிக்கு மேலே ஆயிரும். ஆனால் போயிட்டு பார்க்கலாம். ட்ராவல் கூட்டிகிட்டு வந்தால் எப்படி படுத்து தூங்கிட்டு எழுந்திரிக்கிறான் பாருங்கள். நல்லா தூக்கம். ஏன் தூங்குறான்? கேரளா பக்கம் நம்ம ஃபெஸ்டிவல் போலங்க. ஒரு ரோட்லேயும் மாடு பொம்மையாக வச்சு தாளம் தட்டிக்கிட்டே இருக்காங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய மாடு பொம்மைன்ட்டு. இந்த வியூவெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது இங்கே அந்த மாடு பொம்மைங்க எல்லா இடத்துலையும் மாடு பொம்மையை வச்சு டும் 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 டும்னு ஒரே ட்ரம்ஸுங்க. அப்படியே காருக்குள்ளே இருந்துகிட்டே வைப் பண்ணிவிட்டு அப்படியே போயிட்டோம். இந்த ரோடெல்லாம் அப்படியே வளைவாக இருக்குங்க. இப்படி மேலே ஏறுற மாதிரி இருக்குது. சல்லுன்னு கீழே போயிடுது. சரியான ரோடுங்க. சுற்றி மற்றி மரம், நடுவில் ரோடு. நினச்சி பாருங்க எப்படி இருக்குன்னு. வேறு லெவலில் இருந்துச்சுங்க. கேரளா பக்கம்லாம் வந்தால் தரமாக இருக்கும். இங்கே பாருங்க, பஸ்ஸுலேயே ஹோட்டல் மாதிரி வச்சுருக்காங்க. எப்படி டிரைவிங்லாம் முடிச்சுட்டு பசிச்சிருச்சு என்ன, அதனால் ஒரு டீயை குடிச்சிட்டு, இன்னும் ரொம்ப குட்டையாக இருக்க பெருசாக டீயை குடிச்சிட்டு ஜம்முன்னு போகலாம். என்ன குட்டையாகவே இருக்கு. நானும் குட்டையாக வந்துட்டேங்க.
ஏன்னா அங்கே ரோடு இருக்குது, அதில் ஏற்றோம். சரி நம்ம கடையை காமிக்கிறேன். கடை இப்படி பார்க்க நல்லா இருக்கா? வந்த கடை இதுதாங்க. என்னமோ போட்டிருக்காங்க, புரியலை என்னன்ட்டு. சரி அங்கே இருக்க போய் காமிக்கிறேன். நம்ம கடைக்கு பாருங்கள், குட்டி கடையாக இருந்தாலும் நல்லா இருக்காங்கண்ணா. எனக்குலாம் டீ வந்துருச்சு, ஆகிலுக்கு மட்டும் வரல. ஏன்னா ஆகிலுக்கு எதுவுமே இல்லை. நடந்து வாடா கர்நாடகா வரைக்கும். சரி டீ குடிச்சிட்டு பார்க்கலாம். இதே சாக்கு நம்ம தம்பி எப்படி அடிச்சுக்கலாம். அடிக்க கூடாது. நான் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மணி எத்தனைடா ஆக்கில? மணி எத்தனை பாரு, வாட்ச் எதுக்கிட்டு இருக்க? நானும் கிட்டிருக்கேன். 10 மணி ஆக போகுது. பசி என்ன ஆக்கிலாம் சரியான தூக்கம். மூஞ்ச காமி சரியான தூக்கம். பசிக்குது. பசி மயக்கத்தில் தூங்கிட்டான் என்ன. சரி நம்ம போய் சாப்பிட்ருவோம். பாருங்க, பார்க்கிங்னு போட்டு கடையவே வச்சுட்டாங்க. ஓ கோழி தான் இருக்கு. இங்கே பாரு, பாருங்க மாஸ்டர் நோ பண்ணியிருக்காரு. சரி நம்ம போய் சாப்பிட்லாம். நல்லா வயிறு நிறையா சாப்பிட்டாச்சு. தண்ணி பாட்டில் மூணு ஏறிச்சு. இருந்த பசிக்கு போட்டு கப் 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 கப். தண்ணியே இல்லை, ஆனால் தண்ணி குடிக்கிறான் பார்த்தீங்களா. இன்னும் எவ்வளோ நேரம் ட்ராவல் இருக்குது? மேப்பில் பார்க்க அப்போ தான் சாப்பிட்றது முன்னாடி பார்க்குறப்போ 1 மணி 10 நிமிஷம் போல சாப்பிட்டு எப்படி ஒரு மணிக்கு ஆயிரும்னா 1 மணிக்கு தான் போய் சேரணும்னா 1:30 2 மணிக்குள்ளே போய் சேர்ந்துடலாம். விடிய காலையில் 2 மணிக்குள்ளே போய் சேர்ந்துடலாம். அங்கே போயிட்டு காமிச்சிட்டிங்கன்னா நாங்கள் நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி எங்கே வந்துட்டோம்? மங்களூருக்கு வந்துட்டோம். பாருங்கள் எப்படி பச்சை பசை. இந்த ஊர் எனக்கு பிடிச்ச காரணமே அப்படியே எங்கள் மாமா வீட்டுக்கிட்ட இருக்கிற மாதிரியே இருக்கும். என்னடா ஆக்கில்? ஆக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே வேறு லெவலில் ஒரு ஊஞ்சலில் ஸ்பைடர்மேன் மாதிரி உட்காந்துருக்கான். ஸ்பைடர்மேன் என்ன ஸ்பைடர்மேன். நான் ஒன்றும் சைல்டுஹுட் கிடையாதுடா. ஐயோ போச்சு பிச்சுட்டான். இந்த சைல்டுஹுட் இது சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜம்முன்னு உட்காந்து ஆடிக்கிட்டு இருக்கேன் மூஞ்சலில். காலை சாப்பாடு என்னன்னு கேட்டிங்கன்னா, சொன்னால் சிரிக்கக்கூடாது, கத்தக்கூடாது. என்னன்னா அணகுண்டு சாப்பிட்டேன். என்னது அணகுண்டு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஆட்டோ பாம் சாப்பிட்டேன். 2மே சாப்பிட்டேன். இப்போ ஆக்கில் சாப்பிட்டுட்டு இருக்கான். அது வந்தோன்னே காமிக்கிறேன். அவனும் என்ன சொல்கிறான்னு கேளுங்க. அணகுண்டு ஆட்டோ பாம் தான் சொல்லுவான். அணகுண்டு ஆட்டோ பாம்பு, அதுக்கப்புறம் கரியானம் 2த்தையும் ஊற்றி சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு நிறைய சாப்பிட்டு ஜம்முன்னு ஊஞ்சலில் உட்காந்துட்டு அப்படியே எதிர்க்க நல்லா பச்சை பசேன்னு இருக்குது. ஜாலியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காரை வேறு லெவலில் கழுவ போகிறோம். ஏன்னா நம்ம அபிராமத்துலேருந்து வந்திருக்கோம். நம்ம கார் ரொம்ப அழுக்காயிடுச்சு. அதனால் இங்கே ஒரு மிஷின் இருக்குது. இது சொந்தக்காரங்க இருந்தாங்கடா, இந்த மிஷின் சொந்த இது எப்படி அடிக்கிறது? அது ஃபாஸ்ட்டாக வருமா? இப்போ இதை வச்சு அங்கே தண்ணி நிறைஞ்சிட்ருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கழுவுலாம். தீயணைப்பு பனையிலேருந்து வந்துட்டான். ஆகில் தான் இங்கே தண்ணி சர்வீஸே. என்ன தண்ணி சர்வீஸே ஆகில் தான். ஏய் என்னடா அவருக்கு நவருது? ஐயோ வண்டிக்கு பேய் பிடிச்சிருச்சு போல. ஏய் நவண்டு வருதுடா. ஏன்டா தண்ணி அமைச்சு விட்ட? வேற கத்திட்டே இருக்கு. அந்த காரு, அதுக்கப்புறம் நம்ம காருங்க.
முதல்ல நீ திறக்கணும். அப்படியே உங்களையும் சுற்றுவேன். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமாம், என்ன பண்ணிட்டு இருக்க? ஐஸ்கிரீம்ங்க. இப்போ குடிச்சு முடிச்சுட்டேன். ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்கான். இது என்ன படம்டா? டேவிட்டா என்னமோ சண்டை படம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம தம்பி காலையிலேருந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு அதை பார்க்குறீங்களா? 3, 2, 1 உள்ள ஆனால் வெயிலுக்கு தேவையான ஐஸு. இப்போ அதிலேருந்து தான் நாங்கள் கொஞ்சம் எடுத்து தின்னோம். காலையில் கோன் ஒன்று எடுத்து தின்னானா ஆக்கில் மூக்கில் எழுவிட்டு அதுதான். இது நேற்று கொஞ்சம் இருந்துச்சு, ஆனால் எல்லாம் வந்து கொப்புன்னு திண்டுட்டோம். ஸோ இப்போ நம்ம ஒன்று எடுத்து நம்ம பங்குக்கு ஒன்று திண்டுக்குவோம். என்ன எண்டுக்கு வந்தாச்சு. நான் ஐஸ் எடுத்து தின்னேன். இவன் வெளியே ஆகிட்டே இருந்தான். இப்போ ஏன்டா மூஞ்சி சோமா வச்சுருங்க வேணுமா? ஏன்னா அவனை விட்டு நான் தின்னுட்டேனா. ஆனால் என்னைய விட்டு இவன் எத்தனை ஐஸ் திண்டான்னு தெரில. ஏன்னா காலையில் எந்திரிக்கும் போதே இவன் தின்றுப்பான். இல்லை, ஏன்னா இவன் அப்படி செய்கிற ஆள் தான் இவன். உங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது. திடீர்னு ஃப்ரிட்ஜுக்குள்ளே நைட் நேரம் போய் எடுத்து தின்றுப்பான். எத்தனை திண்ட? உண்மையை சொல்லு. ஒன்று தான் காலையில் இது திண்டேன். ஒன்னோட தின்றது ஒன்று தான். எதுக்கு என்னைய சேர்க்குற? அம்மா நீ அப்போ தான் தின்ற. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. காமிச்சாச்சு. இவ இல்லைல்ல, வெளியில் ஆகிட்டு இருந்தால நான் தெரியாது. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.